இப்போ ஸ்டாலின் அவர்கள் பேரணி எல்லாம் நடத்திருக்காங்கல்ல போர் நிறுத்தத்துக்கு. தப்பா பேசாதீங்க. அவங்க அப்படித்தானே சொல்றாங்க. தப்பா பேசாதீங்க. என்ன போர் நிறுத்தத்துக்கு என்ன பேரணி நடத்துனீங்க? என்ன போர் நிறுத்தத்துக்கு பேரணி நடத்தீங்க? உக்ரைன் போருக்கா? 142ல உங்களுக்கு அதிகாரம் இருக்கா? 200 அதாவது சட்டப்பிரிவு 200ல கவர்னருடைய அதிகாரம் உங்களுடைய ஆய்வுக்கு உட்பட்டதா? 201 என்னுடைய அதிகாரம், அதாவது குடியரசுத் தலைவருடைய அதிகாரம் உங்களுடைய ஆய்வுக்கு உட்பட்டதா? அப்படியே உட்பட்டிருந்தாலும் கூட நீங்கள் ஆணை பிறப்பிக்க முடியுமா? கவர்னர் பாஸ் செய்யாத மசோதாக்களை நீங்கள் பாஸ் செய்ய முடியுமா? சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்போ தான் நம்ம நாடு நல்ல பாதுகாப்பாக இருக்க முடியும், நல்ல வளர்ச்சி பாதையில் போக முடியும், 2047 வல்லரசா மாற முடியும். இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் பலவீனப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்கு நிறைய சக்திகள் இருக்கு. 1 டிஎம்கே, நம்பர் 1 டிஎம்கே, நம்பர் 2 காங்கிரஸ். அதாவதுங்க, உங்களுக்கு சொரணை இருக்குன்னு சொன்னா ஒரு ட்ரிப் நல்ல மாட்டுக்கு ஒரு சூடும்பாங்க இல்லையா? உங்களுக்கு சொரணை இருக்குன்னு சொன்னா ஒரு ட்ரிப் குட்டியாச்சு சொன்னா திருந்திடுவீங்க. திருந்தவே மாட்டேன். திமுக என்னைக்குமே திருந்தாது. அதோட டிஎன்ஏ அந்த மாதிரி. ஏடிஎம்கே பீரியட்ல கார்பரேஷனுக்கு மேக்சிமம் செலவு எவ்வளவு தெரியுமா? 16 கோடி ரூபாய். இவங்க எவ்வளவு தெரியுமா செலவு பண்றாங்க? 350 கோடி ரூபாய். எடப்பாடி பழனிசாமி எப்படி வேணாலும் ஆட்சி நடந்திருக்கலாம், பரவாயில்ல. அப்போ இதே கார்பரேஷன் தான் இருந்துச்சு. அப்போ 16 கோடி ரூபாயில நீங்க பண்ண முடிஞ்சத 354 கோடி ரூபாய் செலவுல பண்றீங்க. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு வாசுதேவன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. இப்போ பல விஷயங்கள் தற்பொழுது போயிட்டு இருக்கு. அதுல ஆளுநர் விஷயத்துல ஆளுநருக்கும் முதல்வர் அவர்களுக்கும் பல விதத்துல டேக் ஆஃப் ஆர் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் போயிட்டு இருந்தாலும் அதுல குறிப்பா ஆளுநர் அவர்கள் வேந்தரா மாறுறாரு. துணை வேந்தர்களை நியமிக்கக்கூடிய பொறுப்பும் முதல்வர் அவர்களுக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தீர்ப்பு சமீபத்தில் வந்தது. அதுக்கு பலவிதமான கொண்டாட்டங்கள், நம்மளும் அதை பற்றி பேசியிருந்தோம். தற்பொழுது அது தொடர்பாக ஒரு நியூஸ் வந்திருக்கு. அதை நான் உங்களுக்கு படித்து காட்டுறேன். அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாடு ஆளுநர் விவகாரம் குடியரசுத் தலைவர் விளக்கம் கோரும் நிலையில் தலைமை நீதிபதி தலைமையிலான 5 நீதிபதிகள் அமர்வு அமைக்கப்பட உள்ளது. மசோதா மீது முடிவெடுக்க தனக்கு காலக்கெடு நிர்ணயிக்க முடியுமா என 14 கேள்விகளை முன்வைத்து விளக்க கோரிய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்திருக்கு. ஆமா. ஸோ எப்படி பார்க்கறது இந்த விஷயத்த? பயங்கரமான அதிரடியான ஒரு நடவடிக்கை குடியரசுத் தலைவருடைய அலுவலகத்திலிருந்து போயிருக்கு. இது ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு. அதாவது எப்படி நம்ம 22 ஏப்ரல் 25-26 பேரை சுட்டு கொண்டுட்டாங்களோ, மத தீவிரவாதம், கல்மா தீவிரவாதம் நடந்ததோ, அதே மாதிரி எப்போ நம்ம ஆப்ரேஷன் சிந்தூரில் நம்ம அந்த 9 இடங்கள் அடிச்சுட்டு வந்தோமோ, அந்த அணு ஆயுத கிடங்கு அடிச்சுட்டு வந்தோமோ, அது எவ்வளவு இம்பார்ட்டண்ட்டோ அந்த மாதிரி ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மேட்டராக நான் பார்க்குறேன். நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து ஆரம்பிச்சிங்க, விசி அப்படிங்கிறதுலேருந்து நீங்கள் ஆரம்பிச்சிங்க. அதாவது தமிழ்நாடு ஆளுநர் ஒரு 10 மசோதாக்களை அப்படியே நிறுத்தி வச்சுட்ருக்கிறாரு, கால வரையறையின்றி அப்படியே கடப்பில் போட்டிருக்கிறாரு அப்படின்ட்டு இவங்க உச்சநீதிமன்றம் போனாங்க. உச்சநீதிமன்றம் உடனே 142 பயன்படுத்தி நாங்களே அதை அறிவிச்சிடுறோம் அப்படின்ட்டு அறிவிச்சாங்க. அன்றைக்கே நான் பதிவு பண்ணிருந்தேன், உச்சநீதிமன்றத்துக்கு இந்த மாதிரியான ஒரு அதிகாரம் அது கொடுக்கப்படவில்லை அப்படின்னு நான் சொன்னேன். நீங்கள் சமரசம் பண்ணலாம், அவ்வளோதான். ஆனால் அதுக்காக சட்டசபையில் இயற்றப்பட்ட மசோதாவை ஆளுநர் தான் அங்கீகாரம் கொடுக்கணுமே தவிர நீதிபதி அங்கீகாரம் கொடுக்க முடியாது. அப்படி இருக்குன்னு சொன்னா, ஆளுநர் கொடுக்கவில்லை என்றால் உச்சநீதிமன்றத்தில் ஏதாவது ஒரு நீதிபதி கொடுக்கலாம் அப்படின்ட்டு இதில் அரசியல் நிர்ணய சட்டத்தில் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அமெண்ட்மெண்ட் மூலமாக அதை கொண்டு வந்திருக்கணும். ரெண்டுமே இல்லாமல் நீங்கள் அது பண்ண தப்பு அப்படின்னு நான் சொன்னேன். இவங்க என்ன பண்ணாங்க, ஒரு படி மேலே போனாங்க. ஆளுநருக்கு நீங்கள் ஆப்பு வைக்கிறதா நினச்சிக்கிட்டு ஆப்பு வச்சிட்டீங்க. அதுக்கப்புறம் ஒரு படி மேலே போயிட்டு குடியரசுத் தலைவருக்கே ஆப்பு வைப்போம் அப்படின்னா இது திமிர் பேச்சா இல்லையா? திமிர்த்தனமான ஒரு நடவடிக்கையா இல்லையா? அன்னைக்கே நான் இதுக்கு கண்டனம் பதிவு பண்ணியிருக்கேன். இதைத்தான் இன்னைக்கு குடியரசுத் தலைவர் கையில் எடுத்திருக்கிறாங்க. எனக்கு நல்லாவே தெரியும், குடியரசுத் தலைவர் இதை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு சும்மா உட்காந்துருப்பாங்க. மெதுவாக அதுக்கு வரும், ரெஸ்பான்ஸ் வரும் அப்படின்னு நான் நினச்சேன்.
கண்டிப்பாக அவங்க சொன்னது குடியரசுத் தலைவரை நிர்பந்திக்காது அப்படின்னு நான் இன்னைக்கு சொல்கிறேன்னே. அதே தான் இன்றைக்கும் ஆயிட்டுருக்கு. அப்படியே அவங்க உச்சநீதிமன்றம் வந்து ஆளுநருக்கு கொடுத்த அந்த இது இருக்கு பாருங்க, அது கூட ஆளுநரை நிர்பந்திக்காது. ஆளுநர் அதுக்கு பயந்து வேலை பண்ணணுங்கிற அது அவசியம் கிடையாது. அது உன் ஐடியா, ஏன் ஐடியா வேறு அப்படின்னு அவர் சொன்னார்னா பேசாமல் இருக்கலாம். பொன்முடியை நான் வந்து 2வது முறையாக பதவி பிரமாணம் செய்ய மாட்டேன்ட்டு ஆளுநர் சொன்னபோது அன்றைய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி டிஒய் சந்திரசூட் என்ன சொன்னார்? வாட் இஸ் யுவர் கவர்னர் டூயிங் அப்படின்னாரு. ரொம்ப தவறான கேள்வி அது. உங்களுக்கு யூ ஹவ் நோ பிஸ்னஸ் டு கொஸ்டின் த கவர்னர். ஏன்னா கவர்னருடைய நடவடிக்கைகள் வந்து நீதிமன்றத்துக்கு உட்பட்டதல்ல, கான்ஸ்டியூஷனில் இருக்குது. அப்போ அவங்க சொல்கிறாங்க, சரி அதுக்கப்புறமா ஆர்.என். ரவி என்ன பண்ணுறாரு, சரி எதுக்கு கசப்பு உணர்வு அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறாரு. அப்படியே அன்றைக்கி பதவி பிரமாணம் பண்ணி வைக்கலை அப்படின்னா உச்சநீதிமன்றத்தால் என்ன பண்ணியிருக்க முடியும்? ஆளுநரை டிஸ்மிஸ் பண்ணிடுவீங்களா? நாளைக்கு வந்து குடியரசுத் தலைவர் பண்ணலான்னு சொன்னால் குடியரசுத் தலைவரை டிஸ்மிஸ் பண்ணிடுவீங்களா? என்னையா இதெல்லாம்? நம்ம நாட்டில் அதிகார மையங்கள் ரொம்ப கிளியராக, ரொம்ப தெளிவாக வரையறுக்கப்பட்டிருக்கு. உன்னுடைய அதிகாரம் உனக்கு, என் அதிகாரம் எனக்கு. நான் உன் காலை மிதிக்க மாட்டேன், நீ என் காலை மிதிக்கக்கூடாது. அப்படி தான் இருக்கணும். அதனால தான் வந்து இன்றைக்கி கூட பாருங்கள், அன்றைக்கி போர் நிறுத்தத்தை யார் அனௌன்ஸ் பண்ணுவாங்க? கவர்மெண்ட் தான் அனௌன்ஸ் பண்ணணும். டிஜிஎம்ஓ அனௌன்ஸ் பண்ண முடியாது. அவங்க டிஜிஎம்ஓ, நம்ம டிஜிஎம்ஓ, அதாவது டைரக்டர் ஜெனரல் மிலிட்ரி ஆப்ரேஷன்ஸ்கிட்ட பேசுவாங்க. அதோட அது நிற்காது. அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை வந்து வெளியுறவுத்துறை கொண்டு வருவாங்க. வெளியுறவுத்துறை வந்து பிரதமர்கிட்ட போவாங்க. பிரதமர் கேபினட் கூப்பிடுவாங்க. கேபினட் மீட்டிங்கில் அல்லது கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி இதெல்லாம் பேசி கலந்தாலோசித்து பொலிட்டிக்கல் டெசிஷன் தான் எடுக்க முடியும். அந்த அளவுக்கு நம்ம வந்து வரையறைகள் வச்சுருக்கோம். இந்த இப்போ பேரணி எல்லாம் நடத்தியிருக்காங்கல்ல, எது இப்போ ஸ்டாலின் அவர்கள் பேரணி எல்லாம் நடத்திருக்காங்கல்ல போர் நிறுத்தத்துக்கு. தப்பா பேசாதீங்க. அவங்க அப்படித்தானே சொல்றாங்க. தப்பா பேசாதீங்க. நீங்க என்ன போர் நிறுத்தத்துக்கு என்ன பேரணி நடத்துனீங்க? என்ன போர் நிறுத்தத்துக்கு பேரணி நடத்தீங்க? உக்ரைன் போருக்கா? போர் நிறுத்தத்துக்கு நடத்தல சார். அவங்களுக்கு என்ன ஆயின்னு இருக்கு? டிஎம் நீங்கள் வந்து டாபிக் சேஞ்ச் பண்ணிட்டீங்க, பரவாயில்ல. நான் இதுக்கு ஆன்சர் பண்ணிட்டு திருப்பி அதுக்கு வரேன். கான்ஸ்டியூஷன் மேட்டர் ரொம்ப மிக முக்கியமான சமாச்சாரம். இதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். டிஎம்கே முதல்வருடைய தலைமையில் பேரணி நடத்தினாங்க. என்னன்னு சொன்னாங்க? இராணுவத்திற்கு ஆதரவாக அப்படின்னு சொன்னாங்க. அதில் யார் இருந்தாங்க பார்த்தீங்களா? இந்த பக்கம் கிறிஸ்தவர்கள், இந்த பக்கம் இஸ்லாமியர்கள். எல்லாரும் அந்த மத அடையாளங்களை போட்டுக்கிட்டு தான் வந்தாங்க. என்ன அவசியம் இருக்குது அப்படின்னா? நீங்கள் உங்களுடைய உத்தேசம் என்ன தெரியுமா? நோக்கம் என்ன தெரியுமா? ஏற்கனவே அங்கே வந்து மத கலவரம் பண்ணிவிட்டான். அதாவது மத அடையாளங்களை பார்த்து இந்துக்களை மட்டுமே சுட்டு தள்ளியிருக்கான். நீ போயிட்டு மோடிக்கிட்ட சொல்லு அப்படின்றான். இது இஸ்லாமிய தீவிரவாதம். கல்மா படிக்க தெரியலையா, கல்மா சொல்ல தெரியலையா, உடனே சுட்டு கொண்டுட்டான். இது கல்மா தீவிரவாதம். அப்போ அந்த ஒரு நிகழ்ச்சி தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, என்டையர் மொத்த நாட்டிலையுமே ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பு ஏற்பட்டு இருந்தது. அப்போது இஸ்லாமியர்களை பற்றி ஒரு அச்ச உணர்வு அவங்களுக்கு ஏற்பட்டிருந்தது. அந்த அச்ச உணர்வை, அந்த ஒரு அச்சுறுத்தல் மக்கள் உணர்றாங்க இல்லையா, அதை மாற்றுவதற்கான ஒரு முயற்சி தான் இது. அதாவது இஸ்லாமியர்கள் இந்த பக்கம் வராங்க, கிறிஸ்தவர்கள் இந்த பக்கம் வராங்க, நம்ம இராணுவத்துக்கு நாம் வந்து சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், அதாவது பெரும்பான்மை சமுதாயம் இவர்களை சந்தேக கண்ணோடு பார்க்கக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தினால தான் அவங்க பண்ணினாங்களே தவிர, ஆத்மார்த்தமாக உள்ளுக்குள்ளேருந்து அப்படியே தேசப்பற்று பொங்கி வலியுதுன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டீங்களா? இதெல்லாம் வெறும் நாடகம். அன்றைக்கே நான் வந்து பதிவு பண்ணுறது ஜஸ்ட்டு நாடகம் தான் இது அப்படின்னுட்டு. இப்போ நான் வந்து திரௌபதி முர்மு, நமது மதிப்பிற்குரிய குடியரசுத் தலைவருடைய அந்த மேட்டருக்கு நான் வரேன். அந்த 14 கேள்வி கேட்டிருக்கிறது தான் நீங்கள் சொன்னீங்க. அந்த 14ல் 7 கேள்வி நீங்கள் விட்டுடுங்க. 8, 9, 10, 11 இந்த 4 கேள்வி போகிறோம். பர்ஃபெக்டாக எங்கே ஆணி அடிக்கணுமோ அங்கே அடிச்சிருக்கிறாங்க. ஒரே அடி தான், ஆணி உள்ளே இறங்கிடுச்சு. இப்போ உச்சநீதிமன்றம் இதுக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும். ரொம்ப கிளியராக கேட்டிருக்காங்க. 142 உங்களுக்கு அதிகாரம் இருக்கா? 200, அதாவது சட்டப்பிரிவு 200ல் கவர்னருடைய அதிகாரம் வந்து உங்களுடைய ஆய்வுக்கு உட்பட்டதா? 201 என்னுடைய அதிகாரம், அதாவது குடியரசுத் தலைவருடைய அதிகாரம் உங்களுடைய ஆய்வுக்கு உட்பட்டதா? அப்படியே உட்பட்டிருந்தாலும் கூட நீங்கள் ஆணை பிறப்பிக்க முடியுமா? கவர்னர் பாஸ் செய்யாத மசோதாக்களை நீங்கள் பாஸ் செய்ய முடியுமா? எல்லாத்தையுமே கேட்டுட்டாங்க அவங்க. இப்போ இதுக்கு அவங்க ஆன்சர் பண்ணி தான் ஆகணும். எதுக்கு சொல்ல வரேன், இந்த நீதித்துறையினுடைய இந்த சமீப கால இதெல்லாம் நீங்கள் பாருங்கள். தமிழ் என்கிட்ட இந்த மேட்டர் மட்டும் இல்லை, இதுக்கு முன்னால் பல மேட்டர்கள் இருக்குது.
நீதித்துறையினுடைய அத்துமீறல் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதாவது ஓவர் ரீச் ஆஃப் த ஜுடிஷியரி அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. எங்கிட்ட கடந்த காலத்தில் ஏற்பட்ட தீர்ப்புகள், உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றங்கள், எவ்வளவோ உயர் நீதிமன்றங்கள் இருக்கு ஒரு மாநிலத்திற்கும், எல்லா இடத்துலையுமே அவங்க சொன்னது எல்லாமே எவ்வளவு அத்துமீறல்கள்ங்கிறதுக்கு ஒரு பட்டியலே நம்மக்கிட்ட இருக்குது. ஒரு 50-60 மேட்ரஸ் நான் சொல்ல முடியும். இது வந்து ஓவர் ரீச் தான், இது ஓவர் ரீச், இது ஓவர் ரீச் நான் சொல்ல முடியும். என்ன மாதிரி ஆனால் அதுக்காக தான் நம்ம சொல்கிறோம், நீங்கள் வந்து சீர்திருத்தம் கொண்டு வாங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரியான ஒரு அத்துமீறல் இந்த சமீப காலமாக ரொம்ப அதிகமாகி போய்கிட்டு இருக்கு. அப்போது இதுக்கு யாராவது ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுமா வேண்டாமா? இந்த நீதிமன்றம் என்ன, அதாவது உச்ச நீதிமன்றம் என்ன நினைக்குது அப்படின்னு சொன்னால், என்னுடைய குற்றச்சாட்டு இது. மத்திய அரசு ரொம்ப பலமான அரசாக இருக்க வேண்டும். இன்றைக்கி நம்ம வந்து உலக அளவில் எல்லாருக்கும் நம்ம ஸ்தாபித்து காட்டிட்டோம். பொருளாதாரத்தில் நம்ம முன்னால் வந்தாச்சு. வெளியுறவுத்துறை கொள்கையில் எல்லா நாடுகளையும் நம்ம நட்பு நாடுகளாக மாற்றிட்டோம், துருக்கியை தவிர. துருக்கியை ஆப்பு வைப்போம், டோன்ட் வரி. முன்னா நாள் 9ஆம் தேதி என்ன பண்ணிட்டோம்? சர்வ வல்லமை படைத்த இராணுவம் எங்களுதுன்னு சொல்லி காமிச்சிட்டோம். பொருளாதாரத்துலேயும் நம்ம காமிச்சிட்டோம், நட்புறவுலையும் நம்ம காமிச்சிட்டோம், மிலிட்ரியாகவும் நாங்கள் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தில் நம்ம காமிச்சிட்டோம். இந்த சமயம் இதெல்லாம் எப்படி நடக்கிறது அப்படின்னு கேட்டால், தமிழ்நாடு மாதிரி ஒரு நடுநடுங்கி போன அழுமூஞ்சி அரசுனால ஆகாது. மத்திய அரசு, பலம் வாய்ந்த மத்திய அரசு. நீங்கள் நினச்சிக்கலாம் 240 தான் சார் வாங்கினீங்க எம்பிஸு, கூட்டணி ஆட்சி தானே சார், இருக்கட்டுமே, ஸோ வாட்? அப்படியும் கூட நம்ம ஆக்ஷன் எடுக்கிறோம்ல, அவங்க ஆக்ஷன் எடுக்கிறாங்கல்ல. எல்லாரும் சேர்ந்து அட் அ டைம் அடிக்கிறாங்கல்ல. பாருங்கள், மோடி, அமித்ஷா, ராஜ்நாத் சிங் ராணுவ மந்திரி, நிர்மலா சீதாராமன், ஜெய்சங்கர், அஜித் தோவல் சிடிஎஸ், அதாவது சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப், அதுக்கப்புறம் முப்படை தளபதிகள், அதுக்கப்புறம் அங்கே நிற்கிற சோல்ஜர், அங்கே இருக்கிற விமான ஓட்டி, எல்லாரும் அட் அ டைம் அடிக்கிறானுங்க. ஒருத்தருக்கு ஒரு முரண்பாடு இல்லாமல் எல்லாரும் அட் அ டைம், எல்லாம் ஒரே, தேர் ஆல் ஆன் சேம் பேஜ். இதுதான் நம்மளுடைய சக்ஸஸ். இதில் யாராவது ஒருத்தர் சுணக்கமாக இருந்தாங்க, வெளியுறவுத்துறை அமைச்சர் சுணக்கமாக இருக்கிறாரு, பிரதமருக்கு வந்து டெசிஷன் எடுக்க முடியல, மன்மோகன் சிங் மாதிரி கையை பசஞ்சுக்கிட்டு இருந்தாருன்னு சொன்னா ஒன்றுமே நடந்திருக்காது. இதுக்கு காரணமே இவங்க எல்லாருமே ஒரே பேஜில் இருக்கிறாங்க, ஒரே மாதிரி சிந்திக்கிறாங்க, ஒரே மாதிரி ஒன்றிணைந்து ஒரே சமயத்தில் அடிச்சுட்டாங்க. அதனால தான் அங்கே அணு ஆயுத குவிப்பிலே எல்லாம் முடிஞ்சு போச்சு. என்ன அணு ஆயுதம் வச்சுட்டு இருக்கிறீங்க நீங்கள்? என்ன பெரிய இஸ்லாமிக் பாம்பு போட்டுருவோம், என்ன போட்டு போடு, அங்கே போகக்கூட முடியாது. நீங்கள் தெரியுமா உங்களுக்கு? வாசல்லையும் அடிச்சு விட்டான், கொல்ல பக்கத்துலையும் அடிச்சு விட்டான், நடுவில் மாட்டிக்கிட்டு இருக்கு. எவனுமே இன்னொரு 300 வருஷத்துக்கு உள்ளேயே போக முடியாது சார். நீங்கள் ஹிரோஷிமா நாகாசாக்கியில் பாம்பு போட்டாங்கல்ல, இதில் நீங்கள் பாருங்கள், ஜப்பானில் கூகுளில் நீங்கள் போய் பாருங்கள், ஹிரோஷிமா டூரிசம் அப்படின்னு போட்டு பாருங்கள், அதில் வரும். இன்றைக்கி கூட அங்கே போகிறதுக்கு மக்கள் பயப்படுவாங்க. அதுக்கு வந்து ஸ்பெஷலாக உங்கள்கிட்ட ஏதோ சம் கெமிக்கல்ஸ்லாம் போட்டு, சில உடைகள்லாம் போட்டு தான் அனுப்புவாங்க, நான் கேள்விப்பட்டேன். இப்போது எப்படி பண்ணிருக்காங்கன்னு தெரியல. எவ்வளோ வருஷம் ஆச்சு? 1944, இப்போ 25, கிட்டத்தட்ட 80 வருஷம். அந்த ஆயுத கிடங்குல இன்னும் ஒரு 100-150 வருஷத்துக்கு எவன் அந்த பக்கம் போகவே முடியாது. அந்த அளவுக்கு நம்ம அடிச்சிட்டோம். இப்போது இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு சொன்னால், தமிழ் நீங்கள் முக்கியமாக புரிஞ்சுக்குங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ தான் நம்ம நாடு நல்ல பாதுகாப்பாக இருக்க முடியும், நல்ல வளர்ச்சி பாதையில் போக முடியும், 2047 வல்லரசாக மாற முடியும். இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பலவீனப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்கு நிறையா சக்திகள் இருக்குது. ஒன்று டிஎம்கே, நம்பர் 1 டிஎம்கே, நம்பர் 2 காங்கிரஸில் கூட நல்லவங்கள்லாம் இருக்கிறாங்க. சசி தரூர் மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் மோடிக்கு சப்போர்ட் தான் பண்ணுறாங்க, மோடி செஞ்சது கரெக்டு தான் சொல்கிறாங்க. 3வது மம்தா பானர்ஜி, 4வது அகிலேஷ் யாதவ், 5வது தேஜஸ்வி யாதவ், இந்த மாதிரி சில சக்திகள் இருக்கு இல்லையா, அரவிந்த் கெஜ்ரிவால். அவங்களுக்கு உதவியாக உச்ச நீதிமன்றம் துணை போகிறது. உச்ச நீதிமன்றம் என்ன பண்ணுறது தெரியுமா? மத்திய அரசு செய்ய வேண்டிய வேலைகளை நாங்கள் செய்வோம் அப்படிங்கும்போது என்னாகும்? மத்திய அரசு வீக் ஆகிடும். நாளைக்கு மத்திய அரசு என்ன பண்ணும்? நம்ம வந்து ஒரு சட்டம் ஏற்றுவோம், அந்த சட்டத்தை நாளைக்கு இவங்க வந்து ரத்து பண்ணாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற அந்த பயம் வருமா வராதா? அதாவது மத்திய அரசு செய்ய வேண்டிய நிர்வாகத்தை நீதித்துறை செய்யக்கூடாது. இதனால் தான் நான் திருப்பி சொல்கிறேன், எந்த மாதிரி ஆளுங்கள்லாம் 30-40 வருஷமாக நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம், நான் இது சீர்திருத்தம் கொண்டு வாங்க அப்படின்ட்டு. 4 எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன். ஆக்சிஜன் சமாச்சாரத்தில் சொல்லித்து, நீதித்துறை சொல்லித்து நாங்களே பண்ணிவிடுவோம் அப்படின்னுச்சு.
பேரறிவாளன் மற்ற 6 பேரை விடுவிச்சாங்கல்ல, விடுவிக்க கூடாது, அது தப்பு. அதே மாதிரி இப்போது யூனிவர்சிட்டியில் தமிழ்நாடு ஆளுநர் விஷயத்தில் எடுத்தது, கையில் எடுத்தது. 4வது இந்த இடத்துல இதில் நூபுர் சர்மா விஷயத்தில் அதை கையில் எடுத்தது. நூபுர் சர்மா விஷயத்தில் என்னங்கிறது தெரியாமல் கூட இதே பாரடிவாலா தான் ஒன்றாவது தான் நாடு கொந்தளிக்குது. யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் திஸ் அப்படின்னு திட்டுறாரு. தேவையில்லாத திட்டு. அதே மாதிரி ஒரு நிமிஷம், அதே மாதிரி இன்னைக்கு குடியரசுத் தலைவர் மேலேயே நீங்கள் கை வச்சிட்டீங்க, மத்திய அரசு மேலேயும் கை வைக்கிறீங்க, குடியரசுத் தலைவர் மேலேயும் கை வைக்கிறீங்கன்னா உங்களுடைய உள்நோக்கம் என்ன? மத்திய அரசையும் குடியரசுத் தலைவரையும் பலவீனப்படுத்தும் நோக்கம் உங்களதா அப்படின்னு நான் கேட்குறேன். ஓகே, இப்போ இந்த துப்புரவு பணியாளர்கள் விஷயத்துல திமுக வந்து கேஸ்ல வந்து லாக் ஆயிருக்கதா இருக்கட்டும், அதற்கப்புறம் இந்த பொள்ளாச்சியினுடைய தீர்ப்புல திமுக வந்து சொந்தம் கொண்டாடுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி பல விஷயங்கள்ல நீதிமன்றத்துல வந்து தொடர்ச்சியா வந்து லிட்டரலா சொல்லணும் அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து வச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்படிங்கிறப்போ இந்த மாதிரியான நிகழ்வினுடைய அடுத்த கட்டம் தான் என்ன? அதாவதுங்க, உங்களுக்கு வந்து சொரணை இருக்குன்னு சொன்னா ஒரு ட்ரிப்பு நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுமாங்க இல்லையா? உங்களுக்கு சொரணை இருக்குன்னு சொன்னா ஒரு ட்ரிப்பு குட்டியாச்சு சொன்னா திருந்திடுவீங்க. திருந்தவே மாட்டேன். திமுக என்னைக்குமே திருந்தாது, அதோட டிஎன்ஏ அந்த மாதிரி என்னைக்குமே திருந்தாது. இதில் மட்டுமா சொன்னாங்க? செந்தில் பாலாஜி விஷயத்தில் சொல்லலையா? பொன்முடி விஷயத்தில் சொல்லலையா? ஆட்கொளரும் நான் கொண்டாந்து நான் வந்து சிவமூட்டு போடுறேன் அப்படின்னு சொல்லலையா? அதே மாதிரி ஏதோ ஒரு பெண் இன்ஸ்பெக்டர் ஏதோ ஒரு சின்ன 7 வயசு சிறுமியை வந்து பாலியல் தொல்லை பண்ணிவிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் மேலே அந்த இன்ஸ்பெக்டர் வந்து அந்த பொண்ணை அடித்து அவங்க அப்பாவெல்லாம் அடித்து பெரிய கலாட்டாச்சு. அண்ணாநகரில் எங்கேயோ தான், வளசரவாக்கமாக எங்கேயோ தான். அதுக்கு போலீஸ் சொல்லலையா? அதே மாதிரி அவங்க சொல்லலையா கஞ்சாவை தடுங்க, போதைப் பொருளை தடுங்கன்னு சொல்லலையா? ஆளுநர் சொன்னது தானே உயர்நீதிமன்றம் உயர்நீதிமன்றம் மாதம் ஏதான் சொல்லிக்கிட்டே தான் இருக்குது. மாநில அரசுக்கு எதிராக மாநில அரசுக்கு தலையில் உரைக்கிற மாதிரி ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு உரைக்கலைன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? இப்போ இந்த மேட்டரும் அப்படி தான் இருக்குது. இது துப்புரவு தொழிலாளர்கள் பற்றி நீங்கள் கேட்டீங்க. துப்புரவு தொழிலாளருங்கிறதுல வந்து ஆல்ரெடி அண்ணாமலைன்னு சொன்னது தான், சவுக்கு சங்கர் சொன்னது தான். ரொம்ப அவங்க 2 பேருக்கும் நம்ம நன்றி தான் சொல்லணும். எந்த துறையில் ஊழல் இல்லை சார் நீங்கள் சொல்லுங்கள் சார்? கக்கூஸ் கழுவுறது, கக்கூஸ் ஒரே ஒரு கக்கூஸ், அதுக்கு தண்ணி விடுறதுக்கு 2 பக்கெட் தண்ணி விடுறதுக்கு ஒரு நாளைக்கு செலவு 354 ரூபா சொன்னால் இது எந்த மாதிரி அரசு நடக்கிறது அப்படிங்கிறது பாருங்கள். அப்படின்னா நீங்கள் எவ்வளவு ஊழல் பண்ணிட்டு இருக்கிறீங்க? சென்னையில் மட்டுமே 6150 டன்னு, எவ்வளவு 6150 டன்னு தினமும் வேஸ்ட் மேட்டர், அதாவது கார்பேஜ், கழிவுப் பொருட்கள் வருகின்றன. அந்த கழிவுப் பொருட்கள்லாம் எங்கிட்ட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது. ஏடிஎம்கே பீரியடில் கார்பரேஷனுக்கு மேக்சிமம் செலவு எவ்வளோ தெரியுமோ? 16 கோடி ரூபா. இவங்க எவ்வளோ தெரியுமா செலவு பண்ணுறாங்க? 350 கோடி ரூபா. எடப்பாடி பழனிசாமி வந்து எப்படி வேணாலும் ஆட்சி நடந்திருக்கலாம், பரவாயில்ல. அப்போவும் இதே கார்பரேஷன் தான் இருந்துச்சு. அப்போ 16 கோடி ரூபாயில் நீங்கள் பண்ண முடிஞ்சதை இன்றைக்கி எதுக்கு 354 கோடி ரூபா செலவில் பண்ணுறீங்க? அப்போ சந்தேகம் வருமா வராதா? யாருக்கெல்லாம் கான்ட்ராக்ட் கொடுத்தீங்க? அந்த கான்ட்ராக்ட் டேர்ம்ஸ் என்னென்ன? அதை தான் அவன் சொல்கிறான் DICCI அப்படின்ட்டு. என்னது, தலித் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி, இது மாதிரி ஏதோ ஒன்று இருக்கேன், அது மூலமாக கொடுத்துட்டு பண்ணிக்கிறாங்க. அதுக்கு செல்வ பெருந்தகையும் இன்னொருத்தர் தான் அதை வந்து இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. அது உண்மையாக தான் இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாலே கூட அதை சொல்லியிருக்காங்க. ப்ராபப்ளி அறப்போர் இயக்கம் கூட அது சொல்லியிருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன், படித்த மாதிரி ஞாபகம் எனக்கு. ஸோ இந்த கான்ட்ராக்டில் என்னென்னலாம் பண்ணணும்? குப்பைகளை பிரிக்கணும், பிளாஸ்டிக்கை ரிமூவ் பண்ணணும், அதாவது மக்கும் குப்பை மக்கா குப்பையும் பண்ணணும். அதுக்கப்புறம் மக்கும் குப்பைக்கு வந்து இன்சனரேஷன் இருக்கும், மக்கா குப்பைக்கு வேறு மாதிரி ட்ரீட்மெண்ட் இருக்கும். அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. பெருங்குடியில் கொண்டு போய் கொட்டிடுவாங்க, அப்படி இல்லைன்னா கொடுங்கையூரில் கொண்டு போய்ட்டு டம்ப் பண்ணி விட்டுருவாங்க. பெருங்குடியில் அந்த பண்ணுற டம்ப் இருக்குது இல்லையா, அது வந்து மார்ஷ்லேண்டுன்னு சொன்னேன்னா கடல் உள்ளே வர இடம். அதாவது அந்த காலத்தில் பக்கிங்காம் கேனால் அப்படின்ட்டு வாய்க்கால் ஒன்று இருக்குது இல்லையா, ஆந்திராலேருந்து கிளம்பி இப்படி வந்து கூவ சைட்லேருந்து வந்து பாண்டிச்சேரி வரைக்கும் போகும். இன்றைக்கி இருக்குது கேனால் மாதிரி இருக்காது, குட்டை மாதிரி தான் இருக்கும். கடல் மேலே வரும்போது அதில் தண்ணி வரும். அதாவது இதில் பௌர்ணமி சமயத்தில் கடல் மேலே வரும்போது அதுக்குள்ளே தண்ணி வரும். அப்போது அங்கெல்லாம் நேவிகேஷன் நடக்கும். அந்த காலத்தில் வந்து சரக்கு போக்குவரத்து, பயணி போக்குவரத்தே நடந்திருக்கு. 1925 வரைக்கும் பயணி போக்குவரத்து அதில் நடந்திருக்குது. அதுக்கப்புறமா தான் கெட்டு போச்சு அது. இப்போது அந்த முக்கியமான நீர்நிலை மேலே இதில் பெருங்குடியில் கொட்டி வச்சுருக்குறாங்க. சோழிங்கநல்லூர் போகிற வழியில் இந்த பெருங்குடியில் கொட்டி வச்சுருக்குறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அதை கொட்டி என்ன ஆகும்? அந்த நீர்நிலை மொத்தமாக மூடப்படும். அந்த இடத்துல பிளாட்டை போட்டு டிஎம்கேக்காரன் விற்றுருவான்.
இதுதான் அவங்க பண்ணுறது. அதே மாதிரி இன்னொன்று நீங்கள் கேட்டது வந்து டாஸ்மாக் வந்து சிபிஐக்கு அனுப்புங்க, அதாவது இந்த டாஸ்மாக் மேட்டர் சிபிஐயில் கொடுக்கணும் அப்படின்ட்டு கேட்டிருக்கிறாங்க. ஏற்கனவே நம்ம தமிழக அரசு என்ன பண்ணணும் தெரியுமோ, எங்கெங்கெல்லாம் ஊழல் நடக்குதோ, எங்கெங்கெல்லாம் இடி வருதோ அப்போ இடிக்கு ஆப்பு வைப்பாங்க. அதே மாதிரி தான் பொன்முடி சமாச்சாரத்தில் வந்து எவ்வளவு செம்மண் அள்ளியிருக்கிறார் அப்படிங்கிறது வந்து ஐஐடி இன்ஜினியர்ஸ் மூலமாக, ட்ரோன் மூலமாக, அந்த எக்ஸ்கவேட்டர்னுடைய லாக் புக் மூலமாக கண்டுபிடிச்சிட்டாங்க இவ்வளோ எடுத்துருக்குறாங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா என்னாச்சு, இடி வந்து சம்மன் அனுப்புகிறாங்க கலெக்டர்ஸுக்கு, 5 கலெக்டர்ஸுக்கு, பெரம்பலூர், தஞ்சாவூர், திருச்சி, கரூர், இன்னும் ஒன்று 5 கலெக்டர்ஸுக்கு சம்மன் கொடுக்குறாங்க. 5 கலெக்டர்ஸும் என்ன பண்ணியிருக்கணும், அவங்க ஆஃபீஸில் இருக்கிற ரெக்கார்டை எடுத்துக்கிட்டு யார் யாருக்கு எப்போ கான்ட்ராக்ட் கொடுத்தோம், அந்த கான்ட்ராக்ட் படி எவ்வளோ ஆழம், எவ்வளோ அகலம், எவ்வளோ நீளம் அப்படிங்கிறத காமிக்கணும், எவ்வளவு லாரிகள் மண் அள்ளப்பட்டது அப்படிங்கிறத சொல்லணும். அதெல்லாம் சொல்லிவிட்டோம்னு சொன்னால் இவங்களுடைய குட்டு வெளிப்பட்டுருமில்ல. உடனே அரசு என்ன பண்ணிச்சு தெரியுமா, அந்த அதிகாரிகளை, அந்த ஐஏஎஸ் அதிகாரிகளை, மாவட்ட கலெக்டர்னா ஐஏஎஸ் தானே, அந்த அதிகாரிகளை கைக்குள்ள போட்டுக்கிட்டு நீங்கள் கொடுக்காதீங்க. இப்படி ஒரு அரசு இருக்குமாயா, வெக்கங்கட்ட அரசு. உங்களுடைய நீங்கள் ஊழல் பண்ணிருக்கீங்க, அதிகாரிகளும் அதை வந்து உடந்தையாக இருக்கலாம், கரெக்டு தான். அதிகாரிகள் தாங்களே காப்பாற்றி கொள்றதுக்கு கூட முயற்சி பண்ணியிருக்கலாம். ஏன்னா அவங்க வந்து அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த அரசில் எவ்வளவோ பேர் சிக்குவாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அப்போது அது கொடுக்காதீங்கன்னு சொல்லி அவங்க மூலமாக உயர்நீதிமன்றத்தில் வழக்க போட்டு அதில் தானும் ஒரு பார்ட்டியாக ஜாயின் பண்ணிக்கிட்டு என்னையா இதெல்லாம், கடைசியில் உச்சநீதிமன்றத்துக்கு போனதுக்கப்புறம் தான் அவங்க சொல்கிறாங்க அவங்களுடைய டியூட்டி கொடுக்கணும், இந்த மேட்டரை கொடுக்கணும் அப்படின்ட்டு. இதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் எங்கெங்கெல்லாம் ஊழல் நடக்கிறதோ, எங்கெங்கெல்லாம் அநியாயம் நடக்கிறதோ, அங்கே எல்லா இடத்துலையும் இந்த கவர்மெண்ட்டு குட்டு வாங்கிக்கிட்டே தான் இருக்குது. ஆனாலும் எந்த விதமான இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. இது இப்படியே போய்கிட்டு இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வழக்கு வந்து, இந்த டாஸ்மாக் வழக்கு வந்து சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு வந்து சிபிஐயில் மாற்றினீங்கன்னு சொன்னால் உடனே எல்லாம் பிரமாதம் ஆகிடும் அப்படின்னு நான் நினைக்க மாட்டேன். ஆனால் ஒன்று, சிபிஐ அதிகாரிகள் வழக்கை விசாரிக்கும் போது ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி.